எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி அற்பெருஞ்சோதி ஆண்டவர் தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கடவுளின் வெளிப்பாட்டின் தேதியையும் இடத்தையும் முன்னரே அறிவித்த பின்னரும் நேரில் காண்பதற்கு துணிச்சல் இல்லாத ஜென்மங்களின் கேடுகெட்ட கமெண்ட்ஸ் அனைத்திற்கும் ஆதாரங்களுடன் அடிக்கும் ஒரு வீடியோ. சரிங்களா? தலைப்பு ரொம்ப பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க, வேறு வழி இல்லை. இதை இப்படித்தானே சொல்லி ஆகணும். இந்த விஷயங்களை பற்றி தான் நான் வீடியோ போட போகிறேன் அப்படின்றத இப்படி தானே சொல்லி ஆகணும். எப்படி தலைப்பு கொடுக்குறதுன்னே தெரியாமல் இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அவ்வளோ கோவம் வந்துக்கிட்டு இருக்குங்க எனக்கு. ஏன்னா கடவுளுடைய பொறுமையில் தான் அந்த பிரபஞ்சமே இயங்குதே தவிர்த்து கடவுளுடைய கோபத்தில் கிடையாது. அன்பே சிவம்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? கோபமே சிவம்னு எங்கேயா சொல்லியிருக்காங்க? ஆக்ரோஷமே சிவம்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அப்புறம் என்னது கேடுகட்டத்தனமே சிவம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? எந்த ஆன்மீக எந்த மதம் புத்தகம் வேணாலும் இருக்கட்டும், அங்கே எங்கேயாவது கேடுகட்டத்தனமே கடவுள் அல்லது ஆக்ரோஷமே கடவுள் அப்படி இல்லைன்னா அந்த கடவுளுக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும், ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு பேர் இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. கடவுளுடைய பெயரை சொல்லி கடவுள் எப்படிப்பட்ட அடையாளங்களை கொண்டவங்க அப்படின்றதுல இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா நான் கேட்குறேன். காம கொடூரரே கடவுள் அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அப்புறம் மொத்தம் 6 தீய குணங்கள் இருக்குதானே, என்னென்ன சொல்லுங்கள்? காமம், குரோதம், லோபம், அப்புறம் என்னது 3 மறந்துட்டேன், எடுத்துகிட்டு சொல்லுங்கள் எனக்கு. ஏன்னா இந்த 3 முக்கியமான 3 தான் இப்போ களியாக இறங்கியிருக்குது இந்த உலகத்தில். அந்த களியை அழிக்கத்தான் கல்கி பகவான் வரப்போகிறாங்க அப்படின்றதுனால அதை மட்டும் நான் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறேன். அது மந்திரங்கள் ஜெபிக்கணும் அதுக்காக. மீதி 3 நான் படித்தேன், எல்லாமே நான் படிச்சிருக்கேங்க புக்கில், மறந்துச்சு. சரியா? அந்த மீதி 3 கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்ன படித்து கிழிக்கிறீங்கன்னு எல்லா பேரையும் நான் பார்க்குறேன். நான் மறக்கிறேன்னா நான் ஒரு நாளைக்கு பல விஷயங்கள் டக்கு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறனால மறந்துடுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி நோட்ஸ் கையில் இருந்தால் நான் டக்குன்னு சொல்லிடுவேன். அதுக்காக நான் படிக்காமல் வர ஆள் கிடையாது. எல்லா தீர்க்க தரிசனத்தையும் உட்காந்து படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆள் தான். இப்போ வேறு ஊருக்கு வரும்போது எல்லா புக்கையும் தூக்கிக்கிட்டே சுற்றிட்டு இருக்க முடியுமா? அதனால டக்குன்னு பார்க்க முடியல, ரெஃபரன்ஸ் எடுக்க முடியல. ரெஃபரன்ஸ் எடுத்தேன்னா அவங்க பேரும் அவங்கள தொலைச்சி கட்டிடுவேன், தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட விளையாட முடியாது. சரிதானே? அப்போது இது எல்லாம் இந்த 6 தீய குணங்கள். ஆனால் 6 தீய குணங்கள்ன்றது கரெக்டாக தானே சொல்கிறேன். 6 தீய குணங்கள்ன்றதில் தான் கடவுள், அதுக்குள்ளே தான் கடவுள் குடியிருக்க முடியும். கடவுள்னா அப்படி தான் இருப்பாங்கன்னு ஏதாவது ஒரு சமயங்களில் எழுதியுள்ளார்களா? இல்லை தானே? இல்லை. கரெக்டாக. அப்போது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், கடவுள் அப்படின்னாலே பொறுமையின் சிகரத்தின் குணத்தை கொண்டுதான் இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்கிறார்கள் என்று தெரியுமா? தெரியாதா? தெரியும். அதனால தானடா பொறுமையை சோதிக்கிறதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறீங்க. அறிவு கெட்ட முண்டங்களா? என்ன கேவலமாக என்னையே கேவலமாக கிழிக்கிறீங்க. என்னுடைய நிலைப்பாடு என்ன, நான் உண்மையிலே வெளிப்பட்டேனா இல்லையா, அதெல்லாம் நேரில் பார்க்க துப்பில்லாத ஜென்மங்கள், எந்திரிச்சு கிளம்பி சிதம்பரம் கோயில் வரைக்கும் வர முடியாத ஜென்மங்கள். நீங்கள்லாம் ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி வந்துக்கிட்டு கமெண்ட்ஸில் தட்டி விடுறதுக்கு தான் உங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் பண்ண முடியும். ஒரு காசு டிக்கெட்டு புக் பண்ணி செலவழித்து கூட ஒரு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வெளிப்படுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நாளில் நம்ம போய் பார்க்கலாம். அப்படி வர்றதுக்கு உனக்கு துப்பு இல்லை அப்படின்னா எந்த இதுக்கு
என்னோடய யூடியூப்பில் கமெண்ட்ஸில் 50 பேர் கமெண்ட் பண்ணுங்க. நேரில் வந்து எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியுமா? அந்த வெளிப்பாட்டை நான் தான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? என்ன தெரியும்? என்னங்கடா தெரியும் உங்களுக்குலாம்? நான் சொன்னேன்னா சொன்னபடி நடத்துவேன்னு சொல்லிட்டு தானே நான் ஊருக்கு வந்தேன். நடத்தி முடிச்சிட்டேனே. நான் தான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். கோயிலில் யாரோ தயவு செய்து இப்படி வீடியோ எடுத்துறாங்க. சாமி ஆடும்போது என்னால் பேச முடியாது, சரிதானே? அதுக்கப்புறம் தயவுசெய்து இதெல்லாம் வீடியோ எடுத்துடாதீங்க, எனக்கு வந்து சங்கட்டமாக இருக்குன்னு நான் தான் சொன்னேன். ஆயிருந்தா இருந்தாலும் நான் ஒரு பொம்பளை, ஆம்பளை கிடையாது, தெரியுமா? என்னோடய பேச்சுக்கு என்னோடய இதுக்கு மதிப்பு கொடுத்து தான், ஐயோ அந்த பொண்ணு சங்கடப்படுது சாமி ஆடினது, அதை போடக்கூடாதுன்னு. அதுவும் ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பொண்ணு தானே, அவங்களும் ஒரு குடும்பத்து மனிதர்கள் தானே. அங்கே இருந்து நான் சாமி ஆடினதை பார்த்த எல்லா பேருமே நல்ல மனுஷங்க, புரியுதா? என்னுடைய வெளிப்பாடை பார்க்கறதுக்கான அந்த பாக்கியம் 7 ஜென்மங்களுக்கு காத்திருந்த பாக்கியம் அத்தனையும் நேற்று இரவு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சாமி கும்பிட அந்த நேரத்துக்கு, நான் போன அதே நேரத்துக்கு வந்து அனைவருக்கும் கிடைத்தது, தெரியுமா? அத்தனை பேர் அந்த பாக்கியத்தை அனுபவிச்சுட்டாங்க, தெரியுமா? மெய் சிலிர்த்து போயிட்டாங்க 50 பேரும், தெரியுமா? அவங்க யாரும் நான் ஒரு பொண்ணுன்றனால என்னை பெண் சாமி இறங்கியிருக்குன்னு பார்க்கல. நான் என்ன சொல்லிட்டு போனேன் வீடியோவில்? சிவனாகவே வெளிப்படுவேன் தானே சொல்லிட்டு போனேன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவே வெளிப்படுவேன். நான் ஒரு பெண் உருவத்தில் பிறந்து வந்தாலும் எனக்குள் இருப்பது அத்தனையும் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிரபஞ்ச நடராஜர் சிவபெருமானே எனக்குள் எழுந்தருளி உள்ளார். கல்கி, கிருஷ்ணர், விஷ்ணு, நீங்கள் எந்த சாமி எடுத்துக்கிட்டாலும் எல்லா சாமிக்கும் பெண் கடவுள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரே கடவுளாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்கிற பெயரில் நான் நிச்சயமாக ஆகஸ்ட் 23, 2026 சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வெளிப்படுவேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு போனேன். அதே அந்த கோயிலில் நான் சாமி ஆடினதை பார்த்த எல்லார்கிட்ட இருந்து 2 பேர் என்னை கவுண்ட் பண்ணுறதுக்கு வந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பயம், ஆக்சுவலி என் பக்கத்தில் வர்றதுக்கே பயம், ஓகேங்களா? அது நான் அப்படி ஆடியிருக்கேன். இது சாதாரண ஆட்டம் கிடையாது. அது சாதாரண ஆட்டமாக இருந்தால் அவ்வளோ பேர் அங்கே மெய் செலுத்துக்க மாட்டாங்க. ஏதோ லூஸ் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருப்பாங்க. கோயிலில் உள்ள தினம்தோறும் அந்த சிவ நடராஜருக்கும் சிவகாம வள்ளிக்கும் பூஜை செய்யக்கூடிய அந்த தீட்சிதர் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கலாம். உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அவங்கள பற்றி? தினந்தோறும் அந்த சிவபெருமான் சிலையை தொட்டு பூஜை செய்து தான் அந்த சிவபெருமானின் அருளை கொண்டு வந்து உங்களுக்கு விளக்கேற்றி அந்த விளக்கின் ஒளி மூலியமாக உங்களுக்கு அந்த தரிசனத்தை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கோவிலில் சிவபெருமானை காண வரும் பக்தர்களுக்காக. இப்போ அவங்களும் இந்த உலகத்தில் ஒரு முக்கியமானவங்க தானே, இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? உங்கள் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் தானே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. டெய்லி அந்த சிவன் கூடயே இருக்கக்கூடிய பாக்கியம், அப்படித்தானே? உங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்காது, அப்படிலாம் இல்லை, அவங்களும் சாதாரண மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடலாம். உண்மையான கடவுள் அப்படி போக மாட்டாங்க. யார் யார் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு கடவுளுக்கு தெரியாதா? உண்மையான கடவுளுக்கு தெரியும் தானே. அப்போது அவங்களுக்கு சிவன் கூடயே எனி டைம் இருப்பாங்களே, அவங்களுக்கு சிவனை கண்டுபிடிக்க தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. சிவபெருமானே எந்த ரூபத்திலேருந்து, ஒரு மாடு ரூபத்திலேருந்து வந்தாலும், ஒரு கிளி ரூபத்தில் வந்தாலும், எந்த ரூபத்தில் வந்தாலும் அவங்க டெய்லியும் சிவன் கூடயே இருந்து அந்த சிவனுக்கே பூஜை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நடராஜர் சிவன் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். எந்த ரூபத்தில் வந்தாலும் அவங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க தெரியாதான்னு கேட்குறேன். தெரியும் தானே. உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்கள் வந்து சிவன் கூட டெய்லி சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை தானே. அதனால
அவங்க எல்லாருமே அந்த வெளிப்பாட்டை பார்த்து, என்னடா இவங்க சும்மா டான்ஸ் ஆடிட்டு போகிற மாதிரி இல்லாமல் சிவபெருமானை இறங்கி உள்ள ஆடுறாங்களோ இவங்களுக்குள்ள அப்படின்னு நினச்சனால தான் என்கிட்ட அவங்க யாருக்குமே வந்து பேசவே முடியலைங்க. கடவுள் எல்லாருடைய வாயும் கட்டிப்பட்டார் எனக்குள்ளே இறங்கி. ஆக்சுவலி நான் கண்ணை திறந்து பார்க்கல. உண்மையிலே எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. அவங்க எல்லாரும் சொல்லி தான் எனக்கு தெரியும். சரிங்களா? ஆனால் நான் சாமி ஆடிட்டு இருக்கேன்னு மட்டும் என்னால் உணர முடிஞ்சது. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னால் கண்ணு திறக்க முடியல. அவங்க கேட்குறாங்க, என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன அவங்க வாயிலேருந்து எனக்கு காது கேட்டுச்சு. கண்ணு தாங்க மூடி இருந்துச்சு, எனக்கு கண்ணு தான் தெரியல. காது நல்லா கேட்டுச்சு, நல்லா கேட்டுச்சு காது. சரிங்களா? அவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, 2 பேர் மட்டும் கொஞ்சம் தைரியத்தோடு வந்துட்டாங்க என் பக்கத்தில். மீதி யாருனாலும் என் கிட்டவே நெருங்க முடியல. அப்போ அவங்க 2 பேர்னால என் கிட்ட நெருங்கக்கூடிய ஒரு வரத்தை சிவபெருமான் போன ஜென்மத்தில் கொடுத்துருப்பாங்களோ என்னவோ. நீங்கள் மட்டும்தான் நான் என்னை வெளிப்படுத்தும் போது என் கிட்ட கூட வர முடியும்னு சொல்லி 2 லேடிஸ். சரிங்களா? சவுண்டு கேட்குதுல, சவுண்டில் தெரியாதா லேடிஸா ஜென்ஸான்னு சொல்லி அவங்க பேசும்போது. லேடிஸு என்ன சொன்னாங்க தெரியுமா என்கிட்ட வந்து, சிவா சிவா ஏன் இப்படி இருக்கீங்க, ஆடிட்டுருக்கேன் போல், சாமி வந்து கண்ட்ரோல் மீறி ஆடிட்டுருக்கேன் போல் இருக்கு, காண்டவுன் பண்ணி தானே ஆகணும். ஆயிருந்தால் இருந்தாலும் ஒரு மனுஷன் சாமி ஆடும்போது எனக்கு ஏதாச்சும் ஆயிரும், இல்லை நான் எந்திரிச்சு யாரையாவது துன்பப்படுத்திடுவேன்னு பயப்பட தானே செய்வாங்க யாராக இருந்தாலும். கண்டிப்பாக. அப்போ காம்டவுன் தான் பண்ணணும். சாமி ஆடும்போது யாராக இருந்தாலும் காம்டவுன் தான் பண்ணணும். அதுதான் மனிதத்தன்மை. சரிங்களா? அதனால ஆனாலுமே என்ன நடக்குமோன்னு பயந்துட்டு நிறைய பேர் விலகி ஒதுக்கி தான் இருப்பாங்க. நிறைய பேருக்கு அதை கண்டா பயமாக இருக்கும். அதுதான் உண்மையாக சாமி ஆடுறத யாராவது பார்த்தாங்கன்னா பயந்து தான் ஓடுவாங்க. நேரில் நின்று பேசக்கூட மாட்டாங்க. சரிங்களா? அந்த துணிச்சல் அது வந்து சாமி அனுமதிச்சா மட்டும்தான் நேரில் நின்று பேசக்கூட முடியும். சரிங்களா? ஸோ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, சிவா சிவா ஏன் இப்படி ஆடுறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படி கேட்டாங்க. நான் ஒரு பொண்ணு தானே, பாப்பான்னு சொல்லியிருக்கலாம், என் பேர் தெரியலனா அம்மான்னு சொல்லியிருக்கலாம். பெண் சாமின்னா அம்மான்பாங்க. அம்மா என் அம்மா தேவி அப்படி சொல்லுவாங்க. கரெக்டா? அவங்க எல்லாரும் அப்படி சொல்லலை. நான் தான் வாயை திறந்தே நான் என்ன சாமின்னு நான் சொன்னா தானே அவங்களுக்கு தெரியும். நான் தான் வாயவே திறக்கலையே, அவங்களே கண்டுபிடிக்கட்டும்னு விட்டுட்டேன். ஏன்னா இப்போ நான் பெண்ணு, ஆனால் எனக்குள்ளே பூந்தது அற்பெருஞ்சோதி ஆண்டவர் சிவன் தான் அப்படின்றத இந்த உலகம் அடையாளம் காணணும்னா நான் வாயை திறந்து சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. பார்க்குறவங்க வாயை திறந்து சொன்னால் தான் நம்புவீங்க. அதனால தான் கடவுள் ஏன் வாயை திறக்க விடாமல் அவங்க 2 பேர் வாயை திறக்க வச்சுருக்காரு. எனக்குள்ளே என்ன சாமி வந்துச்சுன்னு அவங்கள பார்க்க வச்சு சொல்லவே வச்சுட்டேன். இதில் ஒரு அதிசயம் தானே. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு 2026 ஜனவரி மாதம் நியூ இயருக்கு கொட்டேஷன் கொடுத்த, பைபிள் கொட்டேஷன் எடுத்து கொடுத்தேன்னா அதிசயங்களை நிகழ்த்திட்டேன். இதை விட என்ன அதிசயம் வேணும்? ஒருத்தவங்க உடம்புல என்ன சாமி வருதுன்றத சாமி ஆடுறவங்க சொல்லாமல் அந்த சாமியை பார்த்தவங்கள சொல்ல வைக்கிறது, இதுதான்டா அதிசயம். இந்த அதிசயத்தை தைரியமான ஆம்பளை பொம்பளைங்களா இருந்தால் தான் தான் கடவுள்னு சொல்லிட்டு சுற்றுற ஜென்மங்கள் யாராக இருந்தாலும் நிகழ்த்தி காட்டுறீங்கடி. எந்த கோயிலுக்கு வேணாலும் வந்து நிகழ்த்தி காட்டு, மசூதியாக இருக்கட்டும், பள்ளிவாசல், எங்கே வேணாலும். தைரியமான துணிச்சலாக இருந்தால் உங்களுக்குள்ளே என்ன சாமி வருதுன்னு சாமி ஆடி காட்டி பப்ளிக்காக எல்லோரும் முடியும். நீ வீடியோலாம் எடுக்க வேணாம், சொல்ல வச்சு காட்டு, 4 பேரை கூப்பிட்டு வந்து. வீடியோலாம் தேவையில்லை. நீங்கள் சாமி ஆடுற என்னை மாதிரியே நீங்களும் வீடியோ எடுக்க வேண்டாம், 4 பேரை சொல்ல வச்சு காட்டு. சாமி ஆடி 4 பேரை என்ன சாமி உங்களுக்கு வருதுன்னு அவங்களும் சொல்ல வைக்கணும் பார்க்குறவங்க. துணிச்சல் இருக்கா? எனக்கு இருக்குது துணிச்சல். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் எந்த கோயிலில் போய் சாமி ஆடினாலும் எனக்கு என்ன சாமி வருதுன்னு வாயை திறந்து சொல்லவே மாட்டேன். பார்க்குற எல்லாரையும் தான் சொல்ல வைப்பேன்.
ஆனால் நான் ஒரு சாமி, மனுஷன் கிடையாது. மனுஷன் மாதிரி கேடுகட்டத்தனமாக நான் வாழ மாட்டேன். எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். கடவுள் என்றால் பொறுமையே சிவம். புரியுதா? பொறுமையுடன் தான் பிரபஞ்சத்தை நடத்துவார். குழந்தைகள் விளையாட்டுத்தனமாக நக்கல் அடிக்கிறதுக்கெல்லாம் கடவுள் பயப்பட மாட்டார். அப்படி அதுக்கு கோவப்பட்டு கடவுள் அவங்கள ஏதாவது பண்ணிட்டா பிரபஞ்சமே அழிஞ்சு போயிடும்னு கடவுள் நினைப்பாங்க. உங்களாரையும் சாவடிக்கிறதுக்கா நான் வந்தேன் சொல்லுங்கள்? உங்களாரையும் டக்குன்னு சொடக்கு போட்டு வீடியோஸ்லாம் வந்து கமெண்ட்ஸில் கேடுகட்டுத்தனமாக பேசிகிட்டே இருக்கீங்களா? கடவுள் வெளிப்பாட்டு மேலே நம்பிக்கை இல்லாமல் டக்குன்னு சொடக்கு போட்டு உனக்கு சாபம் அப்படின்னா நீங்கள் செத்துட்டீங்கன்னா எல்லா பேரும் செத்துட்டீங்க. ஜூம் மந்திரக்காலின்னு நான் யாரெல்லாம் சொல்கிறேனோ எல்லா பேரும் செத்துட்டீங்க உடனேமே. இந்த உலகம் என்னத்துக்கு ஆகுறது சொல்லுங்கள்? கடவுள் என்றைக்குமே அப்படி பண்ண மாட்டாங்க. சரிங்களா? மனிதர்கள் தான் கடவுளை உட்காந்து சாபம் விட்டுக்கிட்டு நீ சாகு, உன்னை நான் எப்படி வெளிப்படுத்த நீ எப்படி வெளிப்படுத்துகிற நான் பார்க்குறேன்னு சொல்லி கடவுளை தள்ளி விட்டு கொல்ல பார்க்குறது. கடவுள் யாருக்கு எந்த ஒரு மனிதனுக்கு இறங்குறாங்களோ அவங்கள கஷ்டப்படுத்தி ஆட்டி படைக்கிறது, அந்த சாமியை வெளிப்படுத்த விடாமல் டார்ச்சர் பண்ணுறது, அவமானப்படுத்துறது, அவங்கள வந்து வேறொருத்தவங்க கூட சேர்த்து வச்சு பேசி அவமானப்படுத்துறது, மாதிரி என்னென்ன சொல்ல முடியுமோ இல்லை. அது எல்லாமே கேடுகட்ட செயல்கள். அந்த கேடுகட்ட செயல்கள் எல்லாமே மனிதர்கள் தான் செய்வீர்கள். கடவுள் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாங்க. குழந்தைகள் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து தான் போவாங்க. இப்போ நான் என்னோடய வெளிப்பாட்டை வீடியோ எடுங்கன்னு சொல்லிடுறேன். கோயிலில் போயிட்டு அவள் ஐயர்கிட்டே நான் ஃபோனை கொடுத்துட்டு இருந்தாங்க, நான் இப்போ வெளிப்படுத்த போகிறேன் என்னைய வீடியோ எடுங்கன்னு சொல்லி அவங்களும் நம்பிக்கை இல்லாமல் ஃபோனை வச்சுருக்காங்க. ஆனால் நான் உண்மையிலே சாமி ஆடி காட்டிட்டேன். வீடியோவும் எடுத்துட்டாங்க. நம்பிக்கை வந்துருச்சு. உண்மையிலே சாமி ஆடிட்டா நம்பிக்கை வந்துருந்தானே. இந்த பொண்ணு என்னமோ வீடியோ எடுங்கன்னு கொடுத்துச்சு, ஆனால் உண்மையிலே சாமி ஆடிச்சு. சரி நம்ம வீடியோ எடுத்து போட்டுடலாம், அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே செய்யுது அப்படின்னு சொல்லி அவங்களும் கோயிலுக்கும் அது ஃபேமஸ் தானே. வீடியோ எடுத்து போட்டால் இந்த கோயிலுக்கு வந்தால் உண்மையான சாமி யாருக்குள்ளே இறங்குதோ அவங்க வந்து ரியலாகவே சாமி ஆடுவாங்க அப்படின்றத வீடியோ எடுத்து போட்டால் அவங்களுக்கு கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் தேடி வருவாங்கள்ல. கோயில் வளர்ச்சி அடைந்தான சுற்றுலாத்துறையில். ஸோ அதுக்காகவாது நான் அவங்கக்கிட்ட ஃபோனை கையில் கொடுத்து வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்கலாங்க. நான் ஏன் சொல்லலை அவங்கக்கிட்டலாம்? எனக்கு அப்படி சொல்ல விருப்பம் இல்லைங்க. நான் என்னுடைய குணாதிசயம் அப்படி. சரிங்களா? நான் ரொம்ப சங்கடப்படுவேன். என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் இது வரைக்கும் கோயிலில் சாமி ஆடினதே கிடையாது. தாரணி அப்படின்ற பொண்ணு இந்த உலகத்தில் எத்தனையோ கோயில்களுக்கு போயிருக்கிறேன். எந்த கோயிலையாவது இந்த உருவத்தில் இருக்கக்கூடிய தாரணின்ற பொண்ணு சாமி ஆடி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ரெக்கார்டு இருக்குதான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். யாரையாவது வந்து ஆடவே மாட்டேன். ஆனால் வரும், கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாக்குன்னு ஓடிடுவேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. எல்லோரும் முன்னாடியும் இந்த சாமி ஆடுறதுன்றது ரொம்ப கூச்சப்படுவேன், சங்கடப்படுவேன். ஆனால் எனக்கு உண்மையிலே வரும். ஆனால் நான் வந்து வருது என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னு தெரிஞ்சோடனே டக்குன்னு வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடிடுவேன். என்னை கண்டே பிடிக்க முடியாது எனக்குள்ளே சாமி வருதுன்றதை இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிச்சதில்லை. ஆனால் நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன். சரிங்களா? இன்றைக்கும் நேற்று போனப்பே நான் அதே தான் பண்ணியிருக்கேன். கூச்ச சுபாவம். நான் வீடியோ எடுக்காதீங்கன்னு எதுவுமே சொல்லலைங்க. வீடியோ எடுத்ததாக 2 பேர் சொன்னாங்க. இன்னும் 2 பேர் என் காதுபட பேசினாங்க. சாமியாடி முடித்து கவுண்டவுன் ஆகி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அப்போ 2 பேர் பேசிக்கிட்டாங்க, வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. என்னை தானே எடுத்திருப்பாங்க, வேறு யார் அங்கே இருந்தா? யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். ஆனால் அவங்க அதை போட மாட்டாங்கங்க. ஏன்னா அவங்க நல்ல மனிதர்கள். ஒரு பொண்ணு 1000 தான் இருந்தாலும் அது ஒரு பொண்ணு, எந்த ஊருனே தெரியாது, நம்மளை நம்பி வந்து சாமி ஆடிடுச்சு. அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் அந்த வீடியோ எடுத்து போட்டு விட்டா வந்து திட்டுவாங்க. எப்படி என் பொண்ணை நீங்கள் எப்படி வீடியோ எடுத்து போடலான்னு திட்டுவாங்க. எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம நீங்கள் எப்படி போடலான்னு திட்டுவாங்க. அதெல்லாம் அவங்க யோசிப்பாங்க தானே. நான் என்னையை பற்றி எதுவுமே சொல்லிக்கல. கோயிலில் போய் நான் எதுவுமே பேசலை. நான் யாருன்னு சொல்லலை, எந்த ஊர்லேருந்து வந்தேன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலைங்க. நான் பாட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். கோயிலில் இருக்க நடராஜரை பார்த்து, நடராஜர் சிவகாமவல்லியை பார்த்து கும்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன அறியாமல் நான் சொன்ன மாதிரியே அந்த வெளிப்பாடு நடந்துருச்சு. சாமி வந்துருச்சு.
அவங்களுக்கும் என்கிட்ட பேசுகிறதுக்கு பயம். மனுஷன் நடந்தால் வந்து நீ எந்த ஊர் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. சாமி பயங்கரமாக சாமி ஆடி இருக்க என்கிட்ட வந்து எப்படி தைரியமாக பயம் இருக்கும் தானே. ஏதாவது சொல்லிடுவாங்களோ, திட்டிடுவாங்களோ, சாபம் கொடுத்துருவாங்களோ பயம். நீங்கள் நேரில் பார்க்கலங்க என் சாமி ஆட்டத்தை. நேரில் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த பயம் உங்களுக்கும் வந்திருக்கும். அதுக்கு தானே எல்லா பேரும் நேரில் வாங்க, நிச்சயமாக நான் வெளிப்படுவேன், எல்லா பேரும் நேரில் வாங்கன்னு சொன்னேன் தானே. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு தானே. இப்போ நம்பிக்கை இல்லாத ஜென்மங்கள் கமெண்ட்ஸில் வந்து பேசாதீங்க, சரியா? ஆனால் அவங்க எல்லாரும் அறிவிச்சனால வரல. அவங்களாம் இந்த ஊரில் இருக்கிறவங்க. பாதி பேர் நார்த் இண்டியன்ஸ் ஜென்ரலாக வந்திருக்காங்க. ஜென்ரலாக கோயிலுக்கு எப்பயும் வரக்கூடியவங்க இந்த டேட்டில் வரணும்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அவங்களுக்குலாம் அந்த வீடியோலாம் அவங்க யாருமே பார்க்கல. எப்பயும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வரணும்னு நினச்சவங்களாம் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் நடராஜர் தன்னை வெளிப்படுத்தணும்னு சொல்லி நடராஜர் ஏற்கனவே விதி எழுதி வச்சுருக்காரு. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த குடுப்பனை கிடச்சிருக்கு. அவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதை வெளியே சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பக்தி வந்துருச்சு எல்லாருக்கும். பக்தி சரணாகதி எல்லாரும் அந்த நிலையில தான் இருந்தாங்க. நேற்று எல்லாருமே என்னை பார்த்த எல்லாருமே அந்த நிலையில எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. நேற்று எல்லாருக்குமே சிவ தரிசனமே கிடச்சிருச்சு. இனி அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அவங்க எல்லாருக்குமே கடவுள் முக்தி தான், மறுபிறவே அவங்களுக்குலாம் கிடையாது. அங்கே இருந்த எல்லாருக்குமே நான் சாமி ஆடும்போது கோயிலில் இருந்த அனைவருக்கும் எனக்கு பூஜைக்காக வெளியில் மாலை விற்ற 2 பேர் மாலை வாங்க போனேன் சாமிக்கு போடுறதுக்கு. அந்த 2 பாட்டி அவங்களுக்கும் எல்லாருக்குமே மறுபிறவி கிடையாது. இத்துடன் இந்த பிறவியுடன் அவங்களுடைய இந்த பிறவியில் அவங்க வாழ்ந்து முடித்ததுடன் அவங்களுக்கு இறை முக்தி என்பதை இந்த வீடியோவில் அறிவிக்கிறேன், சரிங்களா? சிவபெருமானே வந்து சொல்லிட்டேன், நடக்காமல் இருக்குமா? சரிங்களா? அந்த திருக்கோல காட்சியை கண்டவங்கெல்லாம் அவங்க மட்டும்தான், ஓகேங்களா? உங்களுக்கெல்லாம் கிடைக்காது. நீங்களாம் பாவம் செஞ்சவங்க, எப்படி கிடைக்கும்? நான் சொன்னது மேலே நம்பிக்கை கொண்டு யூடியூப்பில் பார்த்துட்டாது டிக்கெட் வாங்கி அங்கே வந்து நின்றுக்கணும். எல்லாத்தையும் மீறி இந்த பொண்ணு ஏதோ ஒன்று சொல்லுது, நம்பி போய் கோயிலுக்கு தானே வர சொல்லுது. அது என்ன தப்பான இடத்துக்காக வர சொல்லுது? நம்மளை ஏதாவது அடிச்சிருவா போகுது? கோயிலுக்கு தானே, கோயிலில் யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? சரி போய் பார்ப்போம், பார்க்க தான் செய்வோம் என்ன தான் நடக்குதுன்னு. அப்போ வந்து பொண்ணு சொல்கிறது பொய்யா உண்மையாக தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் அப்படி டெஸ்ட் பண்ணுறதுக்காக நேரில் வந்திருக்கலாம் தானே. வந்திருந்தீங்கன்னா நீங்கள் வீடியோ எடுத்துருக்கலாம், சரிங்களா? அதனால் கடவுள் யாருக்காக தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்துள்ளாரோ அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டாரு. அவங்க எல்லாரும் சந்தோஷமாக போயிட்டாங்க வீட்டுக்கு, அவங்கவுங்க வீட்டுக்கு நேற்று, சரிங்களா? சந்தோஷமாக இருப்பாங்க இனிமேல். அவங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சு இதோட. அவங்களுடைய அடுத்து 7 தலைமுறைகளுக்கும் அவங்க எல்லாருமே நல்லபடியாக வாழ்வார்கள் என்று ஆசீர்வதிக்கிறேன், சரிங்களா? அதனால் அதே மாதிரி சத்தியஞான சபையிலையும் சரி, அதை பற்றின வீடியோ உண்மையிலே நேற்று என்னென்ன எனக்கு நடந்தது என்பதை முதலிலிருந்து அனுபவ ரீதியாக இன்னொரு வீடியோ வெளியிடுகிறேன். இது வந்து திட்டுறதுக்காக தான் நான் வீடியோ போடணும்னு நினச்சேன். ஆனால் அதை எப்படியோ போய் இப்படி முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, நான் வந்து எனக்குள்ளேருந்து என்ன பேசுகிறேனோ அதுதான் வீடியோ. அதை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பேச முடியாதுங்க. முடிஞ்சால் பாருங்கள், பிடிக்கலைன்னா பார்க்காதீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் நான் பேச முடியாது, சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் இதுக்கான ஆதாரங்கள் என்னை கேடுகட்டுத்தனமாக கமெண்ட்ஸில் பேசி நேரில் வர்றதுக்கு துணிச்சல் இல்லாத ஜென்மங்கள் பேசியதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே என்னுடைய போஸ்ட் யூடியூப் சேனலில் என்னுடைய போஸ்ட்டில் வெளியிட்டிருக்கேன். எல்லா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையும் போட்டு விட்டுருக்குறேன். பூராத்தையும் எடுத்து பார்த்துக்கோங்க. பொழுது போகாமல் இருக்கிறவங்க எல்லோரும் ஒவ்வொரு கமெண்ட்ஸாக எடுத்து படிங்க. ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் எடுத்து வச்சு என்னால் இப்போ பேச முடியாது, டைம் இல்லை. எடுத்து நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி தான் போஸ்ட்டில் போட்டு விட்டேன். பார்த்துட்டு நான் இப்போ போட்ட வீடியோ, பேசின வீடியோ 2ஐயும் கம்பேர் பண்ணுங்கள்.
அந்த ஜென்மங்களுக்கு என்ன நடக்குன்றத தெரிஞ்சுக்கங்க. இனிமேல் கடவுள்கிட்ட விளையாடாதீங்க, அதான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு 2 போஸ்ட் போட்டிருக்கேன். சத்தியஞான சபையில் நான் போனதுக்கான ஃபோட்டோ என்னையும் நானே எடுக்கலை, செல்ஃபி எடுக்கலை, நாங்கள் ஃபோட்டோ தான் எடுத்தேன், அதையும் எடுத்து போட்டிருக்கேன். போஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அந்த தேதியோடு போட்டிருக்கேன். ஏன்னா வேறு தேதியில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு விளாட்றேன்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. ஃபோனுடைய அந்த தேதி வந்து பொய் சொல்லாது தானே. ஸ்க்ரீன்ஷாட்டு ஃபோட்டோ எடுத்ததை தேதியை கிளிக் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன். 2யுமே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நேற்று நைட்டு நாங்கள் இருந்தேன்றதுக்கான ஆதார ஃபோட்டோஸையும் அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸையும் எடுத்து போஸ்ட்டில் யூடியூப் போஸ்ட்டில் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் நான் அடுத்தடுத்து போடுற அந்த 2 வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இனிமேல் கடவுளின் வெளிப்பாடு சம்பந்தமாக யார் வீடியோ போட்டாலும் யாரிடமும் துணிச்சலுடன் விளையாடாதீர்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவன்.